ஆனா இவர் $400 எல்லாரும் ஆபிரகாம் லிங்கனை பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க. ಆದರೆ ಇವರು $400 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ್ ಅವರನ್ನು ಎಲ್ಲರೂ ಹುಚ್ಚನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனா இவர் $400 கொடுத்து அந்த பொண்ணை வாங்கினாரு. ಆದರೆ ಇವರು $400 ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಹುಡುಗಿಯನ್ನು ಖರೀದಿ இப்ப ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆபிரகாம் லிங்கன் கையில அந்த செயினை கொடுத்தாங்க. ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ ಕೈಯಲ್ಲಿ ಅವಳನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಸರಪಳಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು. கொஞ்ச தூரம் அவளை கூட்டு வந்தாரு. ಸ್ವಲ್ಪ ದೂರ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. செயினை கீழே போட்டாரு. ಚೈನನ್ನು ಕೆಳಗಡೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. அந்த பொண்ணு பக்கமா திரும்பி ಆ ಹುಡುಗಿಯ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ, நீ இந்த பூமியில எங்க போகணுமோ நீ போ, ನೀನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಹೋಗಬೇಕೋ ಹೋಗು, நீ என்ன பேசணும்னாலும் பேசிக்கலாம், ನೀನು ಎಲ್ಲಿ ಏನು ಮಾತನಾಡಬೇಕೋ ಮಾತನಾಡಿಕೋ, நீ என்ன சாப்பிடணுமோ நீ போய் சாப்பிட்டுக்கலாம், ನೀ ಏನು ಊಟ ಮಾಡಬೇಕೋ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡು, நீ என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம், ನೀನು ಯಾವ ಡ್ರೆಸ್ ಬೇಕಾದ್ರೂ ಹಾಕಿಕೋ, நான் உன்னை ஃப்ரீ பண்றேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಬಿಡುತ್ತೇನೆ, நான் தானே உன்னை வாங்கினேன், ನಾನೇ ತಾನೇ ನಿನ್ನನ್ನು ಖರೀದಿ ಮಾಡಿದ್ದೇನೆ, இப்ப நான் உன்னை ஃப்ரீ பண்றேன், நீ போய் ஜாலியா இருந்துக்கோ. ಈಗ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಬಿಡುತ್ತೇನೆ, ನೀನು ಹೋಗಿ ಸಂತೋಷವಾಗಿರು. அவ செயின்ல இருந்ததான லாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணாரு. ಅವರ ಕಾಲಿರುವಂತ ಚೈನ್, அவ செயின்ல இருந்த அவ கையில இருந்ததான செயின்ல இருந்த லாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணாரு. ಅವಳ ಕೈಲಿರುವಂತ ಚೈನ್ ಲಾಕ್ ಅನ್ನ ತೆಗೆದರು. அவளை அனுப்பி விட்டாரு. ಅವಳನ್ನು ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? ಆದ್ರೆ ಹುಡುಗಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾಳೆ ಗೊತ್ತಾ? ஆபிரகாம் லிங்கனோட காலை கட்டி பிடிச்சுக்கிட்டா. ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ ಕಾಲನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅಪ್ಪಿಕೊಂಡಳು. இந்த பூமியில உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே பாதுகாப்பு கிடையாது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನನಗೆ ಯಾರು ಕಾಪಾಡುವುದು ಇಲ್ಲ. மறுபடியும் உன்னை விட்டு நான் போனேன்னா என்ன அடிமையா பிடிச்சிட்டு போயிருவாங்க. ಪುನಃ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋಗೋದಾದರೆ ಪುನಃ ನಾನು ದಾಸನಾಗಿ ಕಾಣ್ಪಡುತ್ತೇನೆ. உன்னை விட என்னை யாரும் நல்லா பாத்துக்க முடியாது. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆபிரகாம் லிங்கனோட காலை கட்டி பிடிச்சுக்கிட்டா அந்த பொண்ணு. ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ ಕಾಲನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு ஆபிரகாம் லிங்கன் வந்திருக்கிறார். ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ ತರ ಒಬ್ಬರು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென். கர்த்தராகிய இயேசு நம்ம மத்தியில ஒரு ஆபிரகாம் லிங்கனை போல வந்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ ಹಾಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. அருமையான சகோதரனே சகோதரியே, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, என்ன பிரச்சனையில சிக்கப்பட்டு நீ உட்கார்ந்து இருக்கிறாய்? ಯಾವ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ನೀನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿಕೊಂಡು ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? எந்த சாத்தான் உன்னை தண்டனைக்கு வைத்திருக்கிறான்? ಯಾವ ಸೈತಾನ ನಿನ್ನನ್ನು ದಂಡನೆಗೆ ಒಪ್ಪಿಸಿದ್ದಾನೆ? எந்த வியாதி உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? ರೋಗ ನಿನ್ನನ್ನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದೆ. எந்த பிரச்சனை உன்னை கட்டி வைத்திருக்கிறது? ಸಮಸ್ಯೆ ನಿನ್ನನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದೆ. இதோ நம்ம மத்தியிலே ஒரு ஆபிரகாம் லிங்கன் வந்திருக்கிறார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ್ ಬಂದಿದ್ದಾನೆ. அன்றைக்கு ஆபிரகாம் லிங்கன் $400 கொடுத்து அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணார். ಅವತ್ತು ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ್ $400 ಕೊಟ್ಟ ಹುಡುಗಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರಪಡಿಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். ಯೇಸು ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನೇ ಚೆಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ್ದಾರೆ. விலையேறப்பட்ட ரத்தம், விலையில்லாத ரத்தம். ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ರಕ್ತ, ಬೆಲೆ ಇಲ್ಲದ ರಕ್ತ. அந்த இயேசுவின் ரத்தத்தினால உங்களையும் என்னை மீட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ಮುಖಾಂತರವಾಗಿ